குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தலைவராக இருக்காரு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர். அவர் போய் அவங்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன சொல்றாரு, 20ல் திமுக ஆட்சிக்கு வந்தாக்க நாங்கள் உங்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாயால் சொல்கிற விஷயம் இல்லை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 281லேருந்து 285 வரைக்கும் அவங்க இந்த அவங்களோட தேர்தல் அறிக்கை. அதில் அவங்க வாயால் சொன்னது மட்டும் இல்லை, எழுத்து வழியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும்போது இறந்தால் அவருடைய வாரிசுதாரருக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய அடுக்கடுக்காக நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வந்தோடனே செஞ்சிருக்கணும் அவங்க. அதை விட்டுட்டு இப்ப நம்ம மாநகராட்சியில மொத்தம் 3 வட்டாரமா பிரிச்சிருக்காங்க. இது ஆரம்ப காலத்திலேருந்து அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தனியா அந்த வட்டாரத்தை கவனிக்கிறதுக்குன்னு அவருக்கு கீழே அதிகாரிகள்லாம் இருக்காங்க. கார்பரேஷன்ல உள்ள அதிகாரிகளை தவிர வடக்கு, தெற்கு, மத்தி அப்படின்னு சொல்லி 3 விதமா பிரிச்சிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஹெட் ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வட்டத்துக்கும் 5 மண்டலங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 15 மண்டலங்கள் இருக்கு. அதுக்குள்ள 200 வார்டுகள். இதுல பாத்தீங்கன்னா இப்போ திமுக இப்ப என்ன செய்யுது அப்படின்னா, இப்ப தூய்மை பணியாளர்கள் ஃபுல்லா போராட்டம் நடத்தினாங்க. 5, 6 2 மண்டலத்தை கிட்டத்தட்ட 4500 பேர் அதுல வேலை செய்யறாங்க. 2 மண்டலத்துல அதை தனியாருக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க. அடுத்த இன்னும் 2 இருக்கு, அதுக்கும் வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த போராட்டம் பெரிதா போனதுனால இப்ப அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அதையும் விடுற ஐடியா தான் அவங்க. ஏன்னா தேர்தல் வருதுல்ல, வர்றதுக்கு முன்னே இதெல்லாம் முடிச்சிடுவோம், திருப்பி நம்ம வரமாட்டோம், நம்ம இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். ஏன் செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதே போல இன்னொன்னு செஞ்சிருக்காங்க. 2023ல் இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கழிப்பறைகள் 1300 கழிப்பறைகள் இருக்கு சென்னை மாநகராட்சியில. அதுல 370 கழிப்பறைகள். அந்த ஒவ்வொரு கழிப்பறைகள்லையும் பாத்தீங்கன்னா 8லேருந்து 10 சீட்டிங் இருக்கும். அந்த மாதிரி உள்ளத 370 கழிப்பறைகளை ஒரு மகாராஷ்டிரா கம்பெனிக்கு இந்த திமுக அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதுல வேடிக்கை என்னன்னா, ஒரு சீட்டுக்கு 400 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்போ 10 சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு கழிப்பறையில 4000 ரூபாய் ஒரு நாளைக்கு.
அப்படிங்கிற விகிதத்துல இந்த திமுக அரசாங்கம் செஞ்சிருக்கு. நானும் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், உங்க வீட்ல எல்லாம் அவ்வளவு செலவாகுதா? யாருக்கும் ஆகாது அவ்வளவு. ஆனா இது மாதிரி பேசி 430 கோடிக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப மீதி இருக்கிறதுக்கு 1167 கோடிக்கு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. மொத்தம் 1300ல 370 கொடுத்தாச்சு. மீதி இருக்கிறதுக்கு இப்ப அதுவும் இப்ப கொடுக்கிற முடிவுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு முதலமைச்சர் என்னாவது ஒரு பதில் சொல்லணும். முதல்ல 81ல இருந்து 281ல இருந்து 285 வரைக்கும் நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கைப்படி நீங்க நடந்துகிட்டீங்களா? அதுக்கு பதில் நான் எதிர்பார்க்கிறேன், சொல்லணும் அவரு. அது மட்டும் இல்லாம எதுக்கு அப்புறம் 3 IAS அதிகாரி இருக்காங்க, தனியா அந்த மண்டலங்களை பாக்குறாங்க, என்ன வேலை? அப்புறம் ஏன் இதை வேற விதமா நம்ம பிரிச்சு கொடுத்துருக்க முடியாது அந்த மக்களுக்கு? அந்த வேலைகளையும் பணிகளையும் நம்ம நேரடியா கார்பரேஷன் வச்சுக்கலைன்னா கூட அம்மா அப்படிதான் யோசிச்சு வச்சிருந்தாங்க. அப்படி கொடுத்துருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. குழுக்கள் வழியா செஞ்சு ஒழுங்கா செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கலாம். அதுக்கு கொஞ்சம் உட்காந்து வேலை பார்க்கணும். இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு தான் அந்த வேலைன்னா என்னன்னே தெரியல. எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, எத்தனை செக்ரட்டரி இருக்காங்க, எப்படி வேலை வாங்கணும், எதுவுமே தெரியலையே. தெரியாம வந்து உட்கார்ந்து இந்த மக்களை போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, இங்க காலாவதியான இது டோல் எல்லாம் மூடணும், அதுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை உடனே எடுக்க வேண்டியது தானே? இப்ப அடுத்த தேர்தலும் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாக்குற வேலையே வேறையா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்ச மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து மக்கள் நிம்மதியா இருக்க முடியும்? நிச்சயம் இருக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த முறை எப்படி செய்யணும், யாருனால செய்ய முடியும் அப்படிங்கறத மக்கள் வந்து சிந்திச்சுதான் வாக்களிக்கணும். அதை நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம், அம்மா வந்து நல்ல நிலைமையில கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய வாழைத்தோப்புக்குள்ள வாழைத்தார் விட்டு பறிக்கிற லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கிற இடப்ப ஒரு 10 யானை போயிட்டு வந்தா அந்த இடம் எப்படி இருக்கும்? அது மாதிரி நான் பாக்குறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டை. படுத்தா தூக்கம் வரல. ஏன்னா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். செஞ்சிருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? விளம்பரத்தை கொடுத்து ஆட்சிய பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா அதை நீங்க செய்ய முடியாது. நீங்க வர்றதுக்கு உண்டான வழியையும் நான் விடமாட்டேன். இது நான் வந்து கிட்டத்தட்ட 39 வருஷமா இதுல இருந்திருக்கேன். அதனால இந்த மக்களை இப்படி பாக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு பாருங்க, 60 வயதுக்கு மேல இருக்கவங்க ரேஷன் கடைக்கு வர வேண்டாம், நாங்க கொண்டாந்து கொடுக்கிறோம். நான் என்ன சொல்றேன், எதையுமே நிரந்தரமா செய்ய முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். நீங்க எதுக்காக இது சொன்னீங்கங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அங்க வந்து ரேஷன் கடைக்கு போனா மக்கள் வந்து திரும்பி வர்றதுதான் மிச்சமா இருக்கு. சாமா இல்ல, அரிசி இன்னும் வரலங்கிறது, பருப்பு இன்னும் வரலங்கிறது, எண்ணெய் இன்னும் வரலங்கிறது. அதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க? அதை மடை மாற்றத்துக்காக நாங்க வந்து வீட்டுக்கே கொண்டாந்து கொடுக்குறோம். ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் கார்டுக்கு நீங்க கொடுத்தாகணும். அதுக்கு வண்டி எங்கேருந்து எடுப்பீங்க? அரிசி 20 கிலோ ஏற்றணும். 20 குடும்பத்துக்குனாக்க எத்தனை கிலோ அரிசி வருது? இதெல்லாம் வண்டியில் லோட் பண்ணி நீங்கள் எத்தனை ஊரில் எத்தனை கிராமத்துக்கு நீங்கள் பயணம் பண்ணி கொடுக்க முடியும்? இதெல்லாம் இம்பாசிபிள், முடியாத வேலை இது. நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்ய முடியாத வேலை. ஆனால் செய்கிறேங்கிறாங்க. அதுதான் திமுக. அம்மாலாம் அப்படி நினச்சதே கிடையாது. இது கரெக்டாக போய் சேரணும். சேர்றதுக்கு என்ன வழி? அப்படிதான் சொல்லுவாங்க. மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம், புரிய வைப்போம். ஆனால் அந்த மாதிரி இப்போ இல்லை. ஏமாத்திக்கிட்டே காலத்தை கழிச்சிடலான்னு கழிச்சிட்டாங்க. இப்போ இதோ வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு, அதனால இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மத்திய அரசு சாலைகளில் டோல் போடுறதில்ல நீங்க பேசுறீங்க. உங்க அப்பா சிஎம்மா டிஎம்கேல இருந்தப்போ டோல் ரேட்டை ஏத்திட்டீங்க. நான் இந்த பக்கம் மகாபலிபுரம் பக்கம் ஒரு நாள் போறேன். போகும்போது டோலுக்கு பணம் கொடுக்கும்போது அதிகமாக வாங்கினாங்க. என்னங்க விஷயம்னு. இல்லைங்க, டோல்லாம் இப்போ ஏற்றிட்டாங்க அப்படின்னாங்க. நம்ம அரசாங்கம் வந்தது, அம்மா கிட்ட அதை ஞாபகப்படுத்தி சொன்னேன். நல்லா நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த டைமில் டோல் பிரைஸை திரும்ப குறைச்சோம். அந்த மாதிரி இருக்கணும் ஆட்சின்னா. மக்களை பற்றி கொஞ்ச நாள் நினைக்கணும். அந்த அப்பாவி மக்களை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கோயிலுக்கு போனா போய் சாமியை கும்பிட்டு வர முடியல. அதுக்கு 15-20 வழி உள்ளுக்குள்ள அங்கங்க ஒரு ஆளை போட்டு பணம் கொடுக்குறியா, இந்த கேட்டை திறப்பா நீ போய் பார்க்கலாம். சாமிய போய் பார்த்து கும்பிடுறதுக்கே கையில பைசா இல்லைன்னா போய் கும்பிட முடியாது. இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் வசூல் தான். இதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புறவழிச்சாலைன்னு சொல்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது மொத்தம் பார்த்தீங்கன்னா 66,000 கிலோமீட்டர் இருக்கு. அதுல இப்ப வண்டலூர் டு மீஞ்சூர் போற ரூட் இருக்குல்ல, அந்த இதுக்கு இப்ப ரெடி பண்ணிட்டாங்க. கேட்டு போட்டு பணம் வசூல் பண்றதுக்கு. மக்கள்கிட்ட எவ்வளவு பணத்தை தான்ப்பா நீங்க வாங்குவீங்க? அந்த அரசாங்கத்தை உங்க கையில கொடுத்ததுல இருந்து அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை எதுக்கு கொண்டு வந்தாங்க மக்கள்? மக்களோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க போலீஸ்காரங்களே கொள்றாங்க, அதுவும் நடக்குது. இப்ப சமீபத்தில் நடந்தது பாக்குறோம். மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? குறிப்பா பெண்கள் வெளியிலேயே போக முடியல. எங்க பார்த்தாலும் நீங்க கோர்ட்ல போய் என்ன சொல்றீங்க? டாஸ்மாக் கடையை நாங்க மூடுறோம், கோர்ட்ல சத்தம் போடுறாங்க. ஜட்ஜிகள் சொல்லும் போது நாங்க இப்ப ஒரு 300 கடையை மூடிட்டோங்க, 200 கடையை மூடிட்டோங்கிறீங்க. மணமகள் மன்றம்னு சொல்லி ஊருக்கு ஊரு இப்ப பாரை திறந்து வச்சிருக்கீங்க 24 மணி நேரம். இது இன்னும் கோர்ட்டுக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. அதனால இந்த திமுகவை முதல்ல ஆட்சியை விட்டு இறக்கிறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை அத்தனையும் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயம் வர விட மாட்டோம். ஏன்னா அது வந்தாக்க சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஆயிடும் தமிழ்நாடு. ஜனங்கள்லாம் ரோட்டுக்கு தான் போகணும். அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. மின்மிகை மாநிலம்னு இருந்துச்சு அம்மா இருந்தப்போ. நம்ம வெளியில வித்திருக்கோம். 2015-14 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவுக்கு டெய்லி 90 கோடி 100 கோடிக்கு நம்ம வித்திருக்கோம்.
நமக்கு போக அதிகம் இருந்த மின்சாரத்தை நம்ம வித்துருக்கோம். ஆனா இப்ப என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிப்பேர்ல போட்டு வைக்கிறது. இந்த போட்டு வைக்கிறதெல்லாம் வேணும்னு இவங்களே பண்றது. போட்டு வச்சுட்டு பிரைவேட்டுக்கிட்ட இருந்து ஒரு யூனிட் 20 இருந்து 25 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்படிதான் கொடுப்பேன்னு சொல்றாங்களே ஒழிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிஷின்களை எதையுமே ஓட விடுறது இல்லை. அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் சீக்கிரம் பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்க இப்பவே 10 லட்சம் கோடிக்கு வந்துருச்சு கடை, எல்லா தலையிலையும் வச்சாச்சு. இன்னும் இவங்க இருந்தாங்கன்னா நான் தான் சொல்லிட்டேனே, சவுத் ஆப்பிரிக்கா தான். அந்த மாதிரி நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுருவாங்க. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல அமைச்சர் கே என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியில 10 மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. ஆமா, 10 மண்டலங்களை கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்றேனே, அது தவறுதான். யாரு செஞ்சாலும் தவறுதான். அம்மா வச்சுட்டு போனது அந்த மாதிரி நடவடிக்கை நாங்க எடுக்கிறதுக்கு வைக்கல. நான் உள்பட சொல்றேன். அதாவது அங்கங்க உள்ளவங்களுக்கு நாங்க போட்டு வச்சிருந்த மாடலே அந்த பணியில இருக்கிறவங்களுக்கு வேலை போகக்கூடாது. ஆனா அவங்களே ஒரு முதலாளி ஆக்கி பார்க்கலாம்ல நம்ம ஊர் ஜனங்களை. அந்த ஐடியால தான் நாங்க இருந்தோம். ஆனா இது மாற்றி செஞ்சிருக்காங்க. யாரு செஞ்சாலும் தப்புன்னா தப்பு தான். முதல்வர் ஒரு அறிவிப்பு அவங்களுக்கு காலை உணவு இலவசமாகவும் அவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும். இது அதான் நான் சொல்றேன், எழுத்துல கொடுத்ததையே இன்னும் முடிக்கலப்பா. நீங்க இப்ப 4 மாசத்துல என்னென்ன சொல்லணுமோ நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களை பத்தி தான் தெரியுமே, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால நிச்சயம் திமுக வர்றதுக்கு இந்த மக்களும் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா சரி, எங்கேயாவது வேலை கொடுத்துருக்காங்களா? இல்ல. அதுக்கு மெயின் காரணம் சொல்லட்டான், நீங்களாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மின்சார வாரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்க உள்ள மாவட்டத்தில் உள்ள மின்சார வாரியமே அந்த ரோட்மேன் லைட்டு போடுறவங்க இவங்கெல்லாம் அவங்களே போஸ்டிங் எடுத்துக்கலாம். அங்க உள்ள அந்த மாவட்டத்தில் கால்ஃபார் பண்ணி அந்தந்த மாவட்ட ஹெட் ஆபீஸே வேலைக்கு எடுத்துக்க முடியும். ஆனா இந்த புதுசா சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, எந்த வேலையா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி தான் எடுக்கும் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காரு. அப்படி போட்டுட்டு டிஎன்பிஎஸ்சி எவ்வளவு பெருசு, எவ்வளவு நிர்வாகம் எவ்வளவு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு உள்ளதுக்கு முதல்ல போஸ்டிங் போடணும்னா எத்தனை பேருக்கு இன்டர்வியூ எடுக்க முடியும்? அவங்க அந்த போர்டுல எத்தனை மெம்பர் இருக்காங்க? அவங்க தானே செலக்ட் பண்ணி எடுக்கணும். எப்படி எடுக்க முடியும்? அதனால எங்கேயுமே போஸ்டிங் போட முடியல. அது முதல் தப்பு அவங்க செஞ்சது. அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கும் அவங்க தயாரா இல்லை. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க, இந்த அம்மா சொல்லிடுச்சு, அதுல பிரஸ்டீஜ். அதனால நம்ம எப்படி இதெல்லாம் மாத்துறது, நம்ம கொண்டு வந்ததை நம்ம மாத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நீங்க இந்த காலத்துல போஸ்டிங் போட முடியாது. சட்டம் டெல்டா மட்டும் இல்லாம பெரும்பாலான பகுதி தமிழகத்துல நெல் கொள்முதலுக்கான பெரும்பாலான இடங்களும் சரியா வசதி இல்ல. அம்மா ஆட்சி காலத்துல எல்லாமே போதுமானதா இருந்தது. தற்போது இல்ல. இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் நீடிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, என்னன்னு வச்சுங்க. அதாவது என்னன்னு சொல்றேன், இப்போ நீங்க அதுக்கு பணம் ஒதுக்கி இப்ப இந்த வருஷம் இத்தனை குடோன் கட்டணும் அப்படின்னு சொல்லி செய்யணும். அவங்க அதெல்லாம் செய்யல. என்ன பண்றாங்க, அவங்க வெளி வியாபாரிகள், அரசாங்கம் இல்லாத வெளி வியாபாரிகள் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த அரசாங்கம் போயிட்டே இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதை நம்ம தான் கொள்முதல் பண்ணணும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செஞ்சாகணும். அதை செய்யறதுக்கு உரிய பணம் அவங்கள்ட்ட இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அவங்க
இது வேற ஸ்டேட்ல இருந்து வந்து இந்த நெல்லை வாங்கிட்டு போட்டோம். விவசாயிட்ட குறைச்சிக்க தான் கேட்பாங்க அவங்க. பிரைவேட்டு கேட்கும்போது குறைச்சி தான் கேட்பாங்க. எப்படியோ வித்துட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்றாங்க, அங்கங்க வந்து நெல்லை முளைச்சு போயிடுது. அது வந்து இந்த அரசாங்கம் வேணும்னே செய்யுது. ஏன் குடோன் கட்ட முடியாது அவங்களால? இவங்க பையன் வந்து கார் ரேஸ் விடணும்னாக்கா 270 கோடி உங்களால செலவு பண்ண முடியுதுல்ல? உருப்படியான விஷயத்த நீங்க பண்ண மாட்டீங்களா? செய்யல. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், அங்க உள்ள விவசாய மக்களுக்கு நீங்க வந்து மத்திய அரசு தான் உங்களுக்கு வேண்டாத இதா இருக்கு. அதனால அதாவது கட்சி ரீதியா வேறையா இருக்கலாம், ஆனா அரசாங்கம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மத்திய அரசு கீழே தான் இருக்கோம். நம்ம நாட்டினுடைய சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், நீங்க கேட்கணும், எங்க விவசாயம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்களும் சப்சிடி கொடுங்க எங்களுக்கு, நாங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்சிடி கொடுக்குறோம். அந்த விவசாயிகள்லயே நீங்க சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களே வந்து குடோன் கட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம கவர்மெண்டே ஹெல்ப் பண்ண முடியும். பண்ணா அவங்க அந்த குடோனை கட்டி அவங்க அதுல வாடகையா வாங்கி அதுல இருந்து அவங்க லோனை வந்து ரீபே பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் உண்மையான அன்பு மக்கள் மேல வச்சிருந்தா செய்ய முடியும். இவங்க அப்படி இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிய அரசு பாரபட்சம் பார்த்தது, தேவையான நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை மீறிதான் தமிழக அரசு செயல்படுதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி ஏங்க, ஒருத்தங்களை குற்றம் சொல்லணும் அப்படின்னு நம்ம முடிவா கடைசி வரைக்கும் இருந்தோம்னு வச்சுக்கீங்க, எது கொடுத்தாலும் நம்ம சொல்ல மாட்டோம். நான் வந்து நீ எனக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து மெட்ரோவுக்கு போய் பணம் கட்டிங்களே, கொடுக்கல, அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அதுல நீங்க தப்பிச்சிருக்கீங்க. நான் சொன்னேன்னா தப்பிச்சிருக்கீங்க. நீங்க அதுல போய் மாட்டிட்டு கிடந்தீங்க. நான் சொன்ன எடுத்து இது மாதிரி பண்ணாதீங்க, நம்மளுக்கு நிதி சுமை நிறைய இருக்கு, நீ ஒழுங்கு மரியாதையா போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க வந்து நாங்களும் சரி பங்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல. அதே போல நீங்க போய் கேளுங்க. உங்க சைட்ல கேட்டதா எந்த பத்திரிகையிலையும் நான் பார்க்கல, எந்த டிவிலையும் பார்க்கல. நீங்க திட்டுறத மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தா எப்படி நீங்க இந்த நாட்டுக்கு செய்ய முடியும்? செய்ய முடியாது. இப்ப நானா இருந்தாலும் செய்ய முடியாது. முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, பிரதமர் வரும்பொழுது நாங்க கோரிக்கை கடிதம் கொடுக்கிறோம், டெல்லிக்கு சென்று எம்பிக்கள் கொடுக்கறாங்க, அதை வாங்கிக்கிட்டு நிதியும் தரதில்லை அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. ஒண்ணு வச்சுங்க, அம்மா இருந்தப்ப நாங்க வந்து லெட்டர் கொடுக்கறதே ரொம்ப கம்மியா இருக்கும். கவனிச்சிருப்பீங்களா எல்லாரும்? செக்ரட்டரிஸ் அங்க அனுப்பிச்சிருவாங்க. அங்க போய் ஒவ்வொரு ஆபீஸா உட்காரணும். உட்காந்து ஃபைலை மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் வேலை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சும்மா நீங்க தான் பப்ளிசிட்டிக்கு மட்டும் தானேப்பா பண்றீங்க. நீங்க வந்து ஒரே ஸ்லோகன் மாதிரி வச்சிருக்கீங்க, மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லிவிடுறீங்க. சொல்லிட்டு என்ன பண்றீங்க, அவங்க மேல பழிய சொல்லி அரசாங்கத்தை நடத்தல, அரசியல் நடத்துறீங்க. அதை குறைங்கன்னு நான் சொல்றேன். தேர்தலில் நீங்க அவங்கள திட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க, அது வேற. அரசாங்கம் வந்து நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பம் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பார்த்து நீங்க முதலமைச்சரா செயல்படுங்க, கட்சி தலைவரா மட்டும் செயல்படாதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க கட்சி தலைவரா தான் செயல்படுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்றேன். அதிமுக மூத்த நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுக சேர்றாங்க. குறிப்பா அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமீபத்தில் முதல்வரை சந்திச்சு செஞ்சிருக்காங்க. அது எப்படிமா பாக்குறீங்க? அதிமுகவுக்கு ஒரு பலவீனமானதா? உங்களுடைய கருத்து என்ன? இப்ப வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதை மாத்துறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு
கட்டாயமாக அதை செஞ்சு தானே ஆகணும். இந்த மக்களுக்கு இதை செஞ்சு கொண்டுட்டு வரலைன்னா ரொம்ப சிரமமாயிடும். இது புதுசாக ஒருத்தங்க கற்றுக்கிட்டுலாம் செய்ய முடியாது. இங்கே செஞ்சு வச்சிருக்கிற சிக்கல் இருக்கு பாருங்க, இது யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவங்களால மட்டும்தான் இந்த சிக்கலை பிரிக்க முடியும். அதுதான் உண்மை. இப்ப நீங்கெல்லாம் பிரஸ், நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க சும்மா கேமரா எடுத்துட்டு வந்துட்டீங்க, ஏதோ கேள்வி கேட்கணும், மைக்க பிடிக்கிறோம், கேட்குறோம் அப்படின்னு இல்லை. அதுக்கும் ஒரு தகுதி வேணும், அதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்க இருக்கும்போது நீங்க ஒரு 10 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த நிக்கிற நேரத்துல என்ன சூழ்நிலை இருக்குங்கிறத வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு செயல்படணும். அப்பதானே அது பர்ஃபெக்டா இருக்கும், அப்பதானே இருக்கும். அதே மாதிரிதான் அரசாங்கம். நீங்க ஆரம்பத்திலேருந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி செய்யணும்னு ஒன்னையும் பார்க்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க அப்ப அம்மா வெளிலே வர மாட்டாங்க, இதே எல்லாரும் சொன்னாங்கல்ல, வெளிலே வர மாட்டாங்க அவங்க, ஒன்றும் வர்றதில்ல, என்ன செய்யறாங்க, வீட்டிலே இருக்காங்க அவங்க. இப்ப தெரியுதா அம்மா இல்லாத கஷ்டம்? எப்படி வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னவங்க இவ்வளவுதான் பண்ண முடியும். வீட்டுல சும்மா இருக்கிறது இல்லை, அவங்க வேலை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அம்மா போய் ரோட்ல நின்று ரோட் சொன்னு ரோட்ல போய் நின்றுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு போறதே இல்லை. அது இல்ல சீஃப் மினிஸ்டரோட வேலை. நீங்க நிர்வாகத்தை பார்க்கணும். நிர்வாகத்தை பார்க்காம நீங்க ரோட் ஷோன்னு உக்காந்துக்கிட்டு, அது யார் பண்ணாலும் சொல்றேன், நீங்க போய் கையை பிடிச்சிக்கிட்டு கையை குலுக்கிட்டு அங்க அந்த ஊர்ல அவங்கவுங்க வேலைக்கு போறவங்களோட நேரத்தையும் கெடுத்து, அவங்கவுங்க காலையில 6 மணி 7 மணிக்கு புறப்பட்டாலும் ஒவ்வொரு இடத்துலயும் போலீஸ்காரவங்க நிறுத்தி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அது எப்படி சரியா வரும்? நீங்க உட்காந்து வேலை பார்க்கணும். வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்கன்னா மத்தியானம் பிள்ளைங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சாப்பிட வர்றப்ப அவங்க சாப்பாடு வைக்கணும்ல. சாப்பாடு வைக்கணும்னா அந்த அம்மா காலையில 10 தியேட்டர்ல போய் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு 1 மணிக்கு வந்துச்சுன்னா எல்லாரும் எப்படி சாப்பிட முடியும்? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் ஒரு முதலமைச்சரோட வேலை. நான் அதுக்கு உங்களை பிரஸ்ஸையே ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். எல்லாரும் நினைப்பாங்க பிரஸ் தானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அதுக்கும் நிறைய வேலை இருக்கு. அதனால அந்தந்த ஃபீல்டுக்கு ஒரு வேலைன்னு இருக்கு. அதே போல அரசியல் நிறைய பேர் இப்ப நினைக்கிறாங்க அரசியல்னா நம்ம வந்துட்டோம்னா எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு. அரசியல் வேற. ஒரு 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 பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு நான் சொல்லிவிட்டேன், இது மாதிரிதான் ஒவ்வொரு ஜாப்லயும் எல்லா இடத்துலயும் இருக்கு. இத சரியா செய்யறவங்க இருந்தாதான் அந்தந்த வேலை சரியா நடக்கும். நீங்க என்ன பண்றீங்க? 2 விஷயம் தான் வச்சிருக்கீங்க. மத்திய அரசை திட்டுறது, அடுத்தது எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்றது. பணம் கொடுக்கலன்னு சொன்னா உங்களுக்கு இங்க உள்ள நிர்வாகத்தையே உங்களுக்கு சரியா நடத்த தெரியலையே. எதுக்கு நீங்க போய் பிரைவேட் கம்பெனில கொடுக்குறீங்க? எதுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க? அது தேவையில்லையே. 4500 பேர் இந்த 2 வார்டுல 5, 6 அவங்க அப்பா சிஎம், டெப்டி சிஎம், அவங்க இருக்கிற ஏரியா அதுதான் இப்ப தாரவாக்கப்படுது. அந்த மண்டலங்கள்ல வருது, அவங்க ஏரியா வருது. இப்ப இந்த 4500 பேரை இப்படி போட்டு வதைக்கணுமா? தேவையே இல்லையே. உடனே ஒரு SMS, நாளையிலேருந்து உனக்கு பணி கிடையாது, வேலைக்கு வராத. இது என்ன? இது அநியாயம். நம்மளே ரூல் வச்சிருக்கோம், அந்த ரூலை நம்மளே மீறணுமா? அப்போ வேலையை கொடுத்தவங்களுக்கு அவங்க டெம்பரரியாவே இருக்கட்டும்,
கொடுத்தவங்களுக்கு ஒரு 3 மாசம் கூட டைம் கொடுக்க மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சிருக்கீங்க? அந்த ரூலை தமிழ்நாடு அரசே மீறுமா? ஏன்னா அவங்களுக்கு கேட்க தெரியலைங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? இதுக்கு ஒரே வழி இதுதான். இன்னும் 8 மாசத்துல தேர்தல் வருது. இன்னும் 8 மாசத்துல தேர்தல் வருது. இதுக்கு திமுக தோற்கடிக்கணும் அப்படின்னா கள அரசியல் தேர்தல் வாக்கரசியல் இருக்கணும். கட்டாயமா. ஏன்னா பிற கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. நீங்க உங்களோட இல்ல அதே போல வந்து திமுகல இருக்கிற கூட்டணிகளும் மிரட்டிட்டு இருக்கு. அதையும் சொல்லிடுறேன் நான். அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியுது திமுக வர்றது கஷ்டம். உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கும்? பாருங்களேன், இப்ப நிச்சயமா அம்மாவோட ஆட்சி நிச்சயம் கொண்டு வருவோம். இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நிச்சயம் நான் செய்யற ஆளு. இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை தெரியும். அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டோ நாங்க அதை நிமித்தி கொண்டு வருவோம். அந்த இது திறமை எங்களுக்கு இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கு. அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஆனா திமுகவில் பண்ண முடியலைங்கிறத இந்த 4.25 வருஷத்துல காமிச்சிட்டாங்க அவங்க. அதனால வந்து இப்போ உள்ள மக்கள் வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த குப்பை அள்ளுறதுல கவனிச்சீங்கன்னா முக்காவாசி இவங்களாலே குப்பை அதிகமா சேருது. எங்க பார்த்தாலும் இவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் ஃபுட் கோர்ட்டுங்கிற ஒரு இதை வச்சிருக்காங்க. சிட்டி பூரா வச்சிருக்கிறாங்க. என்னங்க இது கத்திப்பாரால உள்ளார போய் பாருங்க, நீலாங்கரை போற ரூட்டெல்லாம் பாருங்க, அங்க உள்ள வேஸ்ட்டுங்க எவ்வளவுதாகும். ஆனா ஒரு தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை பார்க்க முடியல. இப்போ காரணம் என்னன்னா எல்லாரையும் அடிச்சு வரட்டுறாங்க. சாதாரண ஜனங்க பொழைக்க முடியல. இது சென்னை மாநகராட்சி லெவல்ல மட்டும் சொல்லலைன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்படித்தான் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உள்ள விவசாய இடுபொருளையும் கொடுக்கறதில்ல, நேரத்துக்கு கொடுக்கறதில்ல, எதையும் வாங்கறதில்ல. அவங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படி சிஸ்டம் பண்றதுன்னே தெரியல. சிஸ்டம் எப்படி பண்றதுன்னு தெரியாதவங்களை கம்ப்யூட்டர்ல உட்கார வச்சு நீ இப்ப வேலை பாருன்னா எப்படி பார்ப்பாங்க? அதே மாதிரிதான் இந்த அரசாங்கம். தர்மயுத்தம் தொடங்கியதிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருந்தாரு. கடந்த மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எதனாலன்னா அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். சரியான மரியாதை எங்களுக்கு இல்ல அப்படின்றத சொல்றாரு. ஏங்க ஒருத்தங்க மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்ம வந்து சரியான நேரத்துல புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் அதுதான் நல்லது. இன்னொன்னு எல்லாத்தையும் மீறி சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அந்த ஆட்சியை திரும்ப கொண்டுட்டு வரணும், வந்து மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற நினைவோட தான் அதிமுக காரவங்க எல்லாருமே செயல்படணும். ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் 2 பேருமே அந்த மாதிரி குணம் படைச்சவங்க. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மக்களுக்கு தான், மற்றது எல்லாம் அடுத்ததுதான். இப்போ திமுக கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலருக்கு பதில் சொல்ல முடியல அங்க உள்ள ஜனங்க. அந்த அளவுக்கு அராஜகம். அம்மா இருந்தப்போ முடியுமா? முடியாது. அதே போல எம்எல்ஏ பண்ண முடியுமா? அராஜகம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா இப்ப அப்படி இல்ல, ஃபுல்லா அராஜகம் தான். ஜனங்க பயப்படுது. அதே போல ஒவ்வொரு அமைச்சர்களுடைய பேச்சுகளை பார்த்தீங்களா, அவங்க பிரஸ்ல அவங்க டீல் பண்ற விதம் இதெல்லாம் எப்படி இருக்கு? அதை கூட கண்டிக்க முடியல ஒரு முதலமைச்சருக்கு. இவரெல்லாம் எப்படி வந்து அரசாங்கத்தை நடத்த முடியும்? சும்மா வந்து மோடி எதுக்குறாரு, தமிழ்நாட்டை தூக்கி அண்ணந்த போட்டாரு அப்படின்னு நீங்களே போட்டீங்களே. நீங்க வந்து இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு நீங்களே கொடுத்துருக்கலாமே.
வேலையை கொடுத்துருக்கலாமே, தனித்தனியாக அமைச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு வார்டு வாரியாக நம்ம பிரித்தோம்னா கூட ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்குமே. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லை. எதை எடுத்தாலும் டக்குன்னு வெளியில் ஆள் வந்து எடு. இந்த டாய்லெட் கிளீனிங் பாருங்க, 430 கோடிக்கு கொடுத்துருக்காங்க 8 வருஷத்துக்கு. 370 இடத்துல ஒவ்வொரு கழிவறையிலையும் பார்த்தீங்கன்னா 8 to 10 சீட் இருக்கும். அதெல்லாம் தூக்கி கொடுத்துருக்காங்க. அது ஏன் இங்கே பார்க்கறதுக்கு ஆள் இல்லையா? அவங்களுக்கு செய்ய வேண்டியது தானே. அந்த நீங்கள் அரசாங்கம் கொடுக்குற பணத்தை இங்கே கொடுக்க வேண்டிய. இதில் மட்டுமே மாதத்துக்கு கார்பரேஷனுக்கு 100 கோடி செலவாகுது. இது ஏன் நீ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கே பிரித்து உட்கார வச்சு பேசி எதுவுமே நம்ம புரிய வச்சு பேசினோம்னா முடிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. நல்லபடியாக செஞ்சுருக்கலாமே. அவங்கள இத்தனை நாள் உட்கார வச்சு அன்னைக்கு வந்து அங்கே ரிபன் பில்டிங்கில் வந்து நீங்கள் கொடியேற்றணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அவங்க உட்காந்துட்டாங்க. அதனால அவங்களையெல்லாம் அள்ளி போட்டு இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. அனுபவம் இருக்கிறவங்களாலதான் அதிமுக தற்போதைய சிக்கலை வந்து தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணீங்க. உங்களோட அனுபவத்தை அவங்க பயன்படுத்திக்க ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற தலைமை வந்து வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கறத ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாமே 2019, 21, 24 தேர்தலை சந்திச்சிட்டாங்க. 26 தேர்தலை சந்திக்கவும் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ நீங்க எப்படி இதுல ப்ளே பண்ண போறீங்க? நான் தான் பண்ணுவேன்னு சொல்றேன். நிச்சயம் பண்ணுவேன். பண்றதுலேருந்து ரிசல்ட்டை பாருங்க எப்படி இருக்கும். தற்போது என்டிஏ சார்பாக போட்டியிடுறாங்க. இதை எப்படி பாருங்க? இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெரிய பெருமை தான். ரொம்ப நல்ல மனிதர். 2 முறை வந்து மக்களவை தேர்தலில் கலந்துக்கிட்டவர் அவர். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆட்சியாளர்களும் சரி, அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தவறு செய்தால் உடனடியாக கண்டிக்கப்படுவார்கள். அது நடக்கும், ஏதாவது ஒரு சம்பவம். ஆனா தற்போது திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் மீது அமலாக்கத்துறை அந்த இன்கம் டாக்ஸ் ரேடு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர்கள் யாருமே இதுவரைக்கும் நீக்கப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் இல்லை. இதை எப்படி பாருங்க? அது அவங்களுக்குன்னு ப்ராசஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து தான் செய்யும். ஓ பன்னீர்செல்வம் உங்களை சந்திச்சதா கடந்த மாதம் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. சந்திச்சிருக்காரா? என்ன மாதிரியான விவாதம் நடந்தது? ஏதாவது அதை போய் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? உங்களை சந்திச்சதா செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்றாருன்னா உண்மை இல்லாம சொல்ல மாட்டார்ல. சரி.